ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத். சார், செவ்வாய் தோஷத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டீங்க. செவ்வாய் தோஷத்துக்கு மட்டும்தான் அது பொருந்துமா, இல்லை காலசர்ப தோஷம், இப்படி நிறைய தோஷங்கள் இருக்குல்ல? ஸோ எல்லாருக்கும் அந்தந்த தோஷத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் மட்டும்தான் அதே மாதிரியான செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை இணைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது காலசர்ப்ப தோஷமாக இருந்ததுனாலோ அல்லது மாங்கல்ய தோஷமாக இருந்தாலோ அல்லது கலஸ்திர தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு இந்த மாதிரியான அதே தோஷமுள்ள ஜாதகத்தை இணைக்கணும் அப்படிங்கிற விதிவிலக்கு இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் 10 பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணம் அப்படிங்கிறத விட ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்கள் அந்யோன்யமான ஒற்றுமையான 60ஆம் கல்யாணம் பண்ணக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளுக்கு அழைத்து செல்லுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஜோதிட சாஸ்திரம் தெளிவாக சொல்லி வச்சுருக்குது. அப்படி இருக்கும் பொழுது காலசர்ப்ப தோஷம் அல்லது கலஸ்திர தோஷம் அல்லது இந்த மாதிரியான மாங்கல்ய தோஷம், இந்த காலசர்ப்ப தோஷமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதகத்தில் கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷம் இருந்துக்கிட்டு இருக்குதோ அதே ஜாதகத்தில் நீங்கள் பரிகாரம் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் கால சர்ப்ப யோகம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் யோகம் நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது பரிகாரம் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் பெண்களுக்கு 22 வயசுக்கு அப்புறம் நன்மையை கொடுக்கக்கூடிய யோகமாக தான் மாறிடுது. ஆனால் செவ்வாய் தோஷம் அப்படி கிடையாதுங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆயுள் முழுவதும் அதிகாரத்தையும் அல்லது ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பக்குவமாகத்தான் செவ்வாய் தோஷம் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த காலசர்ப்ப தோஷமெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தால் 22 வயசு வரைக்கும், ஆண்களாக இருந்தால் 24 வயசு வரைக்கும் தான் ஒரு சில தடங்கல்களையும் தாமதங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதற்கப்புறம் நம்ம பரிகாரம் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் இந்த காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது காலசர்ப்ப யோகம் அப்படிங்கிற அமைப்பில் மாறிடுது. அதனால் இந்த காலசர்ப்ப தோஷமுள்ள ஜாதகத்திற்கு ராகு பகவானாலோ கேது பகவானாலோ ஏற்படும் தோஷத்திற்கு அதே மாதிரியான தோஷ ஜாதகத்தை தான் சேர்த்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லையோ இல்லை அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளில் யாரும் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. மந்திரங்களில் சொன்னாதான் அந்த பலன்கள் கிடைக்குமா, இல்லை அதை கேட்டாலும் அதே பலன் கிடைக்குமா? அதே மாதிரி மந்திரங்களுக்கு 108, சில மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா 1,08,000 சொல்கிறோம். அந்த கணக்கு எதுக்காக? பொதுவாக மந்திரங்களை நாம் உச்சரிக்கிறது அப்படிங்கிறத விட அந்தனர் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் உச்சரிக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை உங்களுடைய காதால் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததுனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய துஷ்ட கிரகங்களுடைய ஆதிக்கம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குது. இதில் 108 அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் எதற்காக சொல்லியிருக்குது அப்படின்னா, அதாவது 1, 2, 3 அப்படிங்கிற எண்களில் 108 அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் எதற்காக கொடுக்குது அப்படின்னா, பொதுவாக 48 நாட்கள், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜனனத்திலிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஜனனத்திலிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரம், ராசி, நவாம்சம், இந்த மாதிரி திரேகானம், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுடைய திதி, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக அடங்கி வராது யாருக்குமே. அப்போ தொடர்ந்து 48 நாள் அல்லது 108 நாள் ஒரு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய நட்சத்திரம் வந்துடும். அதே மாதிரி தொடர்ந்து 108 நாள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது அதில் ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய ராசி வரும்.
அதில் ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய கரணம் வரும். அதில் ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள யோகம் வரும். இதில் ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய பிரபஞ்ச கதி, நீங்கள் இந்த பூமியில் ஜனனமாகும் பொழுது பிரபஞ்ச கதி எந்த நிலைமையில் இருந்ததோ அந்த விதிக்கு உட்பட்ட கதி இந்த 108 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தொடர்ந்து 108 நாள் பிரார்த்தனை பண்ணு அல்லது 108 முறை ஒரு மந்திரத்தை சொல்லு அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீக சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்லியிருக்கு. இந்த 108 அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா பவ யுவ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த தமிழ் மாதங்கள் 60, அதே மாதிரி அதாவது தமிழ் வருஷங்கள் 60, அதே மாதிரி தமிழ் மாதங்கள் 12, இது எல்லாத்துக்கு மேலே மொத்த நவக்கிரகங்கள் 9, மொத்த நவக்கிரக நட்சத்திரங்கள் வந்து 27. இத்தனையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 108 வந்துக்கிட்டு இருக்கும். இந்த 108 அப்படிங்கிறதுக்குள்ள இந்த நவக்கிரகங்கள், நவக்கிரக அதிதேவதைகள், நட்சத்திரம், தமிழ் வருஷம், 9 நவக்கிரகம் இத்தனையும் அடக்கமாகிறது. இப்போ இந்த 108 கூட கூட்டி பார்த்தீங்கன்னு வைங்களேன், 1 + 8 கூட்டி பார்த்தீங்கன்னா 9ன்னு வந்துடுது. அப்போ இந்த 9 நவக்கிரகங்களுக்குள்ள அத்தனை இயக்கங்களும் அடக்கம் அப்படிங்கிற விஷயத்தை சூட்சுமமாக தெரியப்படுத்துவது தான் 108 அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்கப் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே. ராம் PhD அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 0442484918. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். சில பேருக்கு வந்து பிறந்த தேதி தெரியாது, பிறந்த டைம் தெரியாது, அவங்க நாளும் தெரியாது. அவங்க எப்படி ஜாதகத்தை கணிக்கிறது, இல்லை எந்த கடவுளை வேண்டுறது? பொதுவாக ஒருவருடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு தான் ஒரு ஜாதகத்தை கணிச்சு அவருடைய இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் உட்பட அத்துணை விஷயங்களையும் அச்சு பிறழாமல் தெரியக்கூடிய சாஸ்திரமாக ஜோதிட சாஸ்திரம் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த 3 விஷயங்களும் தெரியாதவர்கள், அதாவது பிறந்த நேரமோ பிறந்த தேதியோ அல்லது பிறந்த ஊரோ சரியான வகையில் தெரியாத நபர்கள் வந்து ஜாதகம் பார்க்க முடியல அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லைங்க. அவங்களுடைய கைரேகை, ஒருவருடைய ஜாதகம் எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை தெளிவாக சொல்லக்கூடிய சூட்சுமம் நிறைந்த சாஸ்திரமாக இருந்துக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி உங்களுடைய கைரேகை வந்து நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலத்தை உறுதிபட சொல்லக்கூடிய சாஸ்திரமாக ரேகை சாஸ்திரம் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஜாதகம் இல்லை அப்படிங்கிறதுக்காக யாரும் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. உங்களுடைய ரேகையை வச்சு உங்களுடைய, அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுமோ அதே அளவு ஒரு மனிதனுடைய ரேகையை வைத்து அவருடைய எதிர்காலத்தை நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும். என்ன ஜாதகம் அப்படிங்கும் பொழுது அவருடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சுக்க முடியுது, லக்னம் தெரிஞ்சுக்க முடியுது. கைரேகை அப்படிங்கும் பொழுது ராசி நட்சத்திரம் லக்னமெல்லாம் வராதுங்க. ஆனால் ஜாதகத்தில் உள்ள அத்துணை விஷயங்களும் எதிர்காலங்களும் நிச்சயமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அற்புத சாஸ்திரமாக கைரேகை சாஸ்திரம் இருந்துகிட்டு இருக்குது.
சார் சில பேர் வந்து ராகு காலத்துல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவாங்க. இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது? பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ராகு பகவானால் இருக்கக்கூடிய தோஷத்தில் வந்து ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தடங்கல்களையும் தாமதங்களையும் அப்புறப்படுத்துவதற்காக இந்த துர்க்கையம்மன் வழிபாடு, அதாவது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் ராகு காலத்தில், அதாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னா 10 to 12 மணிக்குள்ளே வரக்கூடிய ராகு காலத்திலேயோ அல்லது செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணிக்கு வரக்கூடிய ராகு காலத்தில் லெமன் விளக்கு ஏற்றி அந்த ஜாதகருடைய பெயரில் அர்ச்சனை பண்ணுவது உங்களுக்கு கர்ஜனையான வாழ்வுகளை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. யாருக்கு இந்த ராகு பகவானால் யார் ஒருவருக்கு ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்குதோ, பொதுவாக சின்ன வயசில் ராகு திசை வந்ததுன்னு வைங்களேன், உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் யோகமான அமைப்பிலேயே இருந்தால் கூட, யோகமான ஒரு ஆதிக்கத்தில் இருந்தால் கூட, சின்ன வயசில் வரும்போது ஒரு சில திசைகள் வந்து வரக்கூடாத வயசில் வரும்பொழுது யோகத்துக்கு பதிலாக அவயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது தடங்கல்களையும் தாமதங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது ராகு திசை அப்படிங்கிறது சின்ன வயசில் வரும்பொழுது குட்டி ராகு குடியை கெடுக்கும்னு சொல்லி சாஸ்திரமே சொல்லி வச்சுருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ராகு சின்ன வயசில் வந்தது அப்படின்னா, சின்ன வயசில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கல்வி தடை தாமதம் அல்லது உங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து வாக்குவாதம் ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து தள்ளி வைக்கக்கூடிய அமைப்பை வந்து இந்த வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் ஏற்றக்கூடிய லெமன் தெய்வத்தின் மூலமாக இந்த மாதிரியான தடங்கல்களை அப்புறப்படுத்தி கொள்ள முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் ராகு காலத்தில் லெமன் விளக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணி துர்க்கையம்மன் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தடங்கல்களுக்கும் தாமதங்களையும் வென்று கர்ஜனையோடு வளம் வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள சுப பாக்கியங்களை உங்களுடைய ஜாதகம், கைரேகை, எண் கணிதம், பிறந்த தேதி மற்றும் பிரசன்ன சாஸ்திரப்படி ஆய்வு செய்து கடவுளின் பேரருளால் கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டுணர்ந்து அஸ்ட்ரோபயோரித சூட்சுமப்படி அதிர்ஷ்ட தேவதைகளின் அனுக்கிரகத்தோடு குலதெய்வ பூஜையும் நவக்கிரக ஆசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஆதிக்கமாக பெற்ற அதிர்ஷ்ட ரத்தினத்தை ஆன்மீகத்தோடு வழங்கும் ஒரே ஸ்தாபனம் எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. தொலைபேசி எண் 0424849187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +919952991118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. சார், ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் சொல்றாங்க, இது உண்மையா? பொதுவாக 12 மாதங்களில் ஆவணி மாதத்தில் ஜனனமாகக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய நட்சத்திரம் மூலமாக இருந்தது அப்படின்னா அந்த ஆண் மூலம் அரசாலும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. எந்த மாதத்தில்? தமிழ் மாதங்களில் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் வந்து ஒருவர் ஜனனமானாங்க அப்படின்னா அந்த மூல நட்சத்திரம் வந்து அற்புதமான மேன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது, அவருடைய பிற்கால வாழ்க்கையில் 30 வயசுக்கு முன்னாடி முற்பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த 30 வயசுக்கு முன்னாடி பல்வேறு சிரமங்களையும் தடங்கல்களையும் தாமதங்களையும் வேதனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தால் கூட
30 வயசுக்கு பின்னாடி, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய 30 வயசுக்கு மேற்பட்டு இந்த சோதனையான காலங்களையும் வேதனையான காலங்களையும் சாதனையான காலங்களாக மாற்றி காட்டக்கூடிய ஒரு யோகமான காலமாக இந்த ஆவணி மாதத்தில் அவதரிக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் நட்சத்திரம் மூலம் வந்தது அப்படின்னா ஆண் மூலம் அரசாளும் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்துருது. அதுவே பெண் மூலம் நிர்மூலம் சொல்கிறது வந்து ஜாதக ரீதியாகவோ சாஸ்திர ரீதியாகவோ கொடுக்கப்படலை. பொதுவாகவே பெண் வந்து ஒரே வீட்டில் வந்து ஆண் பெண் இருபாலர் வந்து மார்கழி மாதத்தில் வந்து, அதாவது இதே மாதிரியான மூல நட்சத்திரத்தில் ஜனனமானாங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஆண் குழந்தை வந்து அதிகாரம் உள்ளவராகவும் அதிக யோகம் உள்ளவராகவும் வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் பிறந்த பெண் குழந்தை வந்து இந்த ஆணுக்கு நேர் எதிர்மறையாக, அதாவது ஆண் சரித்திரம் படிக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட பெண் வந்து தரித்திர நிலைமையில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எதனால்? திருமண வாழ்க்கையில் எவ்வளவு தான் நீங்கள் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணாலும் திருமண வாழ்க்கையில் வந்து ஜொலிக்க முடியாத ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகம் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போது அந்த பொண்ணுக்கு வந்து நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்த்து பண்ணக்கூடிய திருமணத்தை விட ஜாதக பொருத்தத்தையும் முழுமையாக பார்த்து சரியான திதியில் வந்து இந்த திருமணம் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான விதிகளிலிருந்து மாற்று வழி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் தெளிவாக சொல்லி வச்சிருக்கு. காக்காக்கு வந்து எல் சாதம் வைக்கிறது மூலம் சனி தோஷம் நீங்குமா? பொதுவாக சனி பகவானுடைய ஆதிக்கத்தை, சனி பகவானுடைய தாத்பரியத்தை அதிகமாக உள்வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை சனிக்கிழமை நாளில் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று. இரண்டாவது, இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தடங்கள் தாமதங்களை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு அதீத சக்தி வந்து இதே சனி பகவானுடைய வழிபாட்டுக்கு உண்டு. எதனால் சனி பகவான் வழிபாடு வச்சுக்கும் பொழுது காகத்திற்கு எல் சாதம் படைக்க சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்குது அப்படின்னா, பஞ்சபூதங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய, அதாவது சனி பகவானால் இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் வந்து எந்த ஒரு மனுஷனுக்கு வந்து சனி பகவானால் தடங்கள் தாமதம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்குதோ அவங்க வந்து இந்த மாதிரியான காகத்துக்கு வந்து எல் சாதம் படைச்சு வழிபாடு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சனி பகவானுடைய கதிர்வீச்சுக்களை அதிகபட்சமாக உள்வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காகத்துக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. சாதாரணமாக வீசக்கூடிய காற்று ஒரு காகத்தின் மேலே பட்டு அதுக்கப்புறம் நமக்கு படுது அப்படின்னா இந்த சனி பகவானுடைய நன்மையான கதிர்வீச்சுக்களை அள்ளி கொடுக்கக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்க வேண்டிய நல்ல பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான பாக்கியங்களாக மாற்றி காட்டக்கூடிய ஒரு சக்தி சனி பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த சனி பகவானுடைய கதிர் வீச்சுக்கள் வந்து காகத்துக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த காகத்து மேலே பட்டு வரக்கூடிய காற்றின் மூலமாக இந்த சனி பகவானுடைய கதிர்வீச்சு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சாதாரணமாக சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய அந்த பகவானுடைய திருத்தலத்துக்கு செல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து சனீஸ்வர பகவானுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இங்கே இதெல்லாம் எதுவுமே நம்ம பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் உங்களுடைய வீட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு எல் சாதத்தை வச்சு காகத்துக்கு வச்சு படைச்சிங்க அப்படின்னா அந்த காகம் உங்கள் அருகாமையில் இருக்கும் பொழுது அந்த கதிர்வீச்சுக்களை அதிகமாக உள்வாங்கி கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்களையும் தாமதங்களையும் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதத்தை நீங்கள் உணர முடியும். அதனால் இந்த மாதிரியான சூட்சுமங்களை உள்ள வச்சு தான் இந்த மாதிரியான பரிகாரங்களையும் இந்த மாதிரியான எல் சாதத்தை காகத்துக்கு படைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சடங்காகவும் சம்பிரதாயமும் நம்முடைய சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்கு. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம்,
மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்கப் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 044248491187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். மகத்துல பிறந்தவங்க ஜெகத்தை ஆள்வாங்கன்னு சொல்லுவாங்க, இது உண்மையா? பொதுவாக இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களில் மகம் நட்சத்திரத்துக்கு அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருந்தாலும் மகம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அகம் முழுவதுமே ஒரு அதிகாரம் நிறையக்கூடிய ஒரு அற்புதம் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆள முடியுமா? எல்லோருக்கும் அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே தமிழ் மாதங்கள் 12 மாதங்களில் மாசி மாதம் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. தமிழ் மாதங்கள் மொத்தம் 12 மாதங்கள்லையும் மகம் நட்சத்திரம் வந்துக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தன்று ஒரு குழந்தை ஜனனமாச்சு அப்படின்னா, எப்போ காலையில் சூரியன் உதயமாகக்கூடிய 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே ஒரு குழந்தை ஜனனமாச்சு அப்படின்னா, அந்த குழந்தை ஜனனமாகக்கூடிய மாதம் மாசி மாதமாக இருந்து அப்போ வந்து அந்த நட்சத்திரம் வந்து மகம் நட்சத்திரமாக இருந்து அந்த குழந்தையினுடைய பிறந்த தேதி 1 அல்லது அந்த குழந்தையுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் இந்த 3ஐயும் கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்த எண் வந்து 1. இந்த மாதிரி ஆதிக்கத்தில் வரணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை ஜனனமாகக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். அல்லது இதுவும் பொருந்தி வராமல் இருந்தால் கூட அந்த குழந்தை வந்து ஜனனமாகக்கூடிய அந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் மாதத்தில் இந்த மகம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள் வந்து சூரிய பகவான் இவங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நட்பு வீடுகள்லையோ அல்லது சிம்ம ராசி இந்த மாதிரியான ராசிகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தது அப்படின்னா, அந்த குழந்தை நிச்சயமாக, அதாவது மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அதிகாரத்தோடு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். எந்த மாதிரி அத்தனை குழந்தைகளுக்குமே நாடாளக்கூடிய அல்லது ஜகத்தை ஆளக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற 8 கிரகங்களும், சூரிய பகவான் மட்டும் அல்லாது மற்ற இருக்கக்கூடிய 8 கிரகங்களும் எந்த மாதிரியான ஆதிக்கத்தில் இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான ஆளுமை குணத்தை நிச்சயமாக கொடுக்கும். உதாரணமாக 9 கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன், கண்டிப்பாக இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி அவங்களுக்கு நிச்சயமாக கிடச்சிக்கிட்டு இருக்கும். அல்லது அதில் ஒரு சில கிரகங்கள் மட்டும் நன்மையானதாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் வந்து ஒரு பெரும் தலைவராகவோ அல்லது நீங்கள் வசிக்கக்கூடிய சிறிய ஊரில் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராகவோ ஒரு வளம் வரக்கூடிய அதிகாரத்தை இந்த மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளுங்கிற இந்த பழமொழி நிச்சயமாக பொருந்தி வரக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம காண முடியும். நன்றி சார். நவ கிரகங்களின் அணு கிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 9940431377 9677276129. தொலைபேசி எண் 044248491187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. ராஜயோகம்.